மட்டன் கிரேவி பண்ணலாமா? இதுக்காக குக்கரில் 3/4 கிலோ அளவுக்கு மட்டனை சேர்த்துக்கோங்க. இதில் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், தேவையான அளவுக்கு கல்லுப்பு, 1/2 டீஸ்பூன் வரைக்கும் மிளகாய் தூள், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துட்டு மட்டன் மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. திக்கான கிரேவியாக வேணும்னு நினச்சிங்கன்னா கொஞ்சம் கம்மியாக சேர்த்துக்கோங்க. சேர்த்ததுக்கப்புறமா ஒரு 6லேருந்து 7 விசில் விட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ கடையில் 2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய், தேவையான அளவுக்கு கடுகு, சோம்பு, ஜீரகம் சேர்த்துக்கோங்க. இதில் 3 பச்சை மிளகாய், கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துட்டு ஒரு கை நிறைய சின்ன வெங்காயம், ஒரு பெரிய வெங்காயம் இதெல்லாத்தையும் நல்லா சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துட்டு தேவையான அளவு கல்லுப்பு சேர்த்து நல்லா ப்ரௌன் ஆகிற அளவுக்கு வதக்கிக்கோங்க. நல்லா ப்ரௌன் ஆனதுக்கப்புறமா இதில் கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துட்டு பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிட்டு 2 தக்காளி சேர்த்துக்கோங்க. இது நல்லா குழைய வெந்ததுக்கப்புறமா மல்லித்தூள், மிளகாய் தூள் சேர்த்துட்டு நல்லா பெரட்டிட்டு வேக வச்ச மட்டனை இதில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி போட்டு வச்சுடுங்க. 5 நிமிஷத்துக்கு அப்புறமா கடையில் வாங்கின மட்டன் மசாலாலேருந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்ந்து நல்லா கலந்ததுக்கப்புறமா வேக வச்ச தண்ணி இதிலேயே சேர்த்துக்கோங்க. எல்லாமே சேர்த்து நல்லா கலந்துட்டு மூடி போட்டு வச்சுடுங்க. 10 நிமிஷம் நல்லா லோ ஃப்ளேமில் இருக்கட்டும். எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்ததுக்கப்புறமா தேவைப்பட்ட கொஞ்சமாக பெப்பர் பொடி போட்டு இறக்குங்க. நல்லா டேஸ்ட்டாக இருக்கும்.